20லேருந்து 25 பேருக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் வரதுக்கு கீ சேர்த்துக்கலாம். இது உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். 20 பேர் சாப்பிட்ற பிரியாணிக்கு சுமார் 2லேருந்து 2.5 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்குறோம். சில பேர் அதிகமாக வெங்காயம் சேர்ப்பாங்க, சில பேர் கம்மியாக சேர்ப்பாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் எந்தளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் பச்சை மிளகாய் வேணும் சேர்த்துக்கலாம், இல்லை தக்காளி போடும்போது சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்குறதால சாதம் வந்து நல்ல வாசனையாக வரும். ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இப்போது தக்காளி சேர்த்துடலாம். 2 கிலோ வெங்காயத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1லேருந்து 1.5 கிலோ தக்காளி சேர்த்துருக்குறோம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா குழைய வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா, ஜீரா பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான போல் சேர்த்துக்கிட்டா போதும். அதிகமாக காரம் போட்டால் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்து வருது. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 அந்த ரேஷியோவில் போட்டிருக்கோம். அதாவது 1 டம்ளர் அரிசி போடுறீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். வச்சு ஒருக்கா நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் மூடி போட்டு வைக்கலாம். நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கலக்க வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் பொறுமையாக கலரி விட்டுட்டோன்னா கரெக்டாயிரும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இப்போது இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த நேரத்தில் நம்ம கலர் சேர்த்துடலாம். கேசரி பவுடர் வந்து தண்ணியில் கலந்து அதை வந்து இந்த மாதிரி கோடு கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்படி இருக்கும். தம் போட்டதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். பாருங்கள் சாதம் எவ்வளோ பலன்னு வந்திருக்குது. ரொம்பவே சூப்பரான சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கலர் அங்கங்கே சேர்க்கும் போது இப்போ கலர்னோன்னா அந்த கலர் வந்து ஈவன் ஆகிடும், நல்லாயிருக்கும். இல்லை நம்ம முன்னாடி போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியோடு கலந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு மாதிரி ஆகிடும் சாப்பாடு. அதை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒன்று போல் கலந்து விட்டாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. 20லேருந்து 25 பேருக்கு நம்ம இனிமேல் செய்யணுன்னா வெளியில் வாங்க தேவையில்ல, நாமளே பண்ணிக்கலாம்.
ரொம்பவே சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதோட ஒரு ஆனியன் ரைத்தா சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டோன்னா அப்புறம் என்னங்க அட்டகாசமான லஞ்ச் ரெடி. கண்டிப்பாக நாளைக்கே இது செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.